தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எதிரிகளிடம் தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜா எப்படி உங்களுக்காக வழக்காடப் போகிறார் தெரியுமா? சங்கீதக்காரன் இப்படிதான் சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளுடைய வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எதிராய் வழக்காடுகிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கு எதிராக வழக்காடப் போகிறார். எந்தெந்த நாவுகள் எல்லாம் உங்களுக்கு எதிராய் பேசுகிறதோ அந்த நாவுகளுக்கு எதிராக என் தேவனுடைய வார்த்தை புறப்பட போகிறது. அந்த வார்த்தை உங்களுக்காக கர்த்தர் வழக்காடி உங்களுக்கு விடுதலையை கொண்டு வர போகிறார். காரணம், யுத்தம் செய்ய போவது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து. என் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறபடியினாலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கேடகமாக இருக்க போகிறார். அவர் உங்களுக்காக தன்னுடைய பரிசையை பிடித்து உங்களுக்கு ஒத்தாசையை உண்டு பண்ண போகிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களோடு தேவன் எதிர்த்து நின்று, உங்களுக்காக எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நிற்க போகிறார். உங்களுக்கு எதிராக வர முடியாது. உங்களுக்காக தேவன் பாதுகாப்பாய் நிற்கப் போகிறார். காரணம், ரட்சிப்பு கர்த்தருடையதான் இருக்கிறபடினால் உன் ஆத்துமா களி கூற போகிறது. எவைகளில் எல்லாம் நீ விசனப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாயோ, இனி கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய போகிறபடினால் நீ மகிழ்ந்து களி கூற போகிறாய். உன் பிராணனை வாங்க தேடுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு ஓடப் போகிறார்கள். உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த தீங்கிலே சடுதியில் விழப்போகிறார்கள். காரணம், பதரானது காற்றடிக்கும் பொழுது எப்படி பறக்கிறதோ அதே போல அவங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கு எதிராய் புறப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையானது பதற்றமாக போகிறது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். உங்களுடைய வழியிலே இருளை உண்டு பண்ணின ஜனங்கள் அந்த வழியிலே இருளிலே அவர்கள் விழப்போகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இருளிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து எல்லா துன்ப வேலைகளில் இருந்து எல்லா நிந்தனைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி நடத்தப் போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற முகாந்திரம் இல்லாமல் எப்படியாவது உங்களை விளத்தள்ள வேண்டும் என்று கண்கணம் கட்டி அலைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு எதிராக தேவன் எதிர்த்து நின்று இப்படிதான் செய்ய போகிறார். கொடுமையை உங்களுக்கு விரோதமாக செய்தவர்கள், எப்பொழுதும் தங்களுடைய நினைவுகளிலே உங்களை குறித்து பொல்லாதவைகளாகவே பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போக போகிற நேரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்காக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களுக்காக கர்த்தர் இறங்கி இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போகிறார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். God bless you.